உங்களுக்கெல்லாம் வஹ்ஷி என்கிற ஒரு நபி தோழரை பற்றி தெரியுமா என்று தெரியவில்லை. வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா யார் அவர் தெரியுமா? அவரை மன்னிக்கவே முடியாது நபிக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலம் நாமாக இருந்தால் நிச்சயமா அந்த ஆளை மன்னிச்சிருக்க மாட்டோம். சொந்தம் சிறிய தந்தையை உஹது போர்க்களத்திலே இட்டு ஈட்டி எறிந்து கொன்று அவருடைய நெஞ்சை கிழித்து நெஞ்சு கூடை உடைத்து அதிலே இருக்கக்கூடிய அந்த இதயத்தை எடுத்து கடித்து துப்பியவர். ஹிந்தா என்கிற பெண்மணிக்கு, அந்த செயலிலே பங்கு பெற்ற ஹிந்தா என்கிற பெண்மணியுடைய அடிமை இவர். ஹிந்தாவுக்கும் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு வழங்கினார்கள், வஹ்ஷிக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள். ஆனால் வஹ்ஷி இடத்துல என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். ஆனால் நான் பார்ப்பது போன்று என் கண் முன்னால் நீங்க உட்காராதீங்க. இவ்வளவு வேதனைப்பட்டிருந்தால், எந்த அளவுக்கு அந்த வேதனை அனுபவித்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பார்கள், நம்மால மன்னிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நாமால் மன்னிக்க முடியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே வெட்டில் அவரை கொன்றிருக்கிறார். ஆனால் மன்னித்து விட்டார்கள். சொன்னார்கள், வஹ்ஷி, என் கண் படுமாறு நீங்கள் என் முன்னால உட்கார. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அந்த வஹ்ஷி என்ன செய்தார் தெரியுமா? மஸ்ஜிது நபவியில இருப்பார், ஏதோ ஒரு மூலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் கவனிக்குமாறு, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் படாதவாறு அந்த மனிதர் மறைந்து இருந்தார். இப்படி விட்டு கொடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தன்மை அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குணத்திலிருந்து, அவனுடைய அந்த குணத்தின் வெளிப்பாடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த குணங்கள் இவை. இன்னும் எத்தனையோ இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒரு சம்பவம் கேட்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்தப்படுகிறது. நபியினுடைய மனைவி என்று கூட பார்க்காமல் நயவஞ்சகர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறை சுமத்தி விடுகின்றார்கள். ஏதோ ஒரு பயணத்திலே திரும்ப வரும்போது ஒட்டகத்திலிருந்து தவறி அவர்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றதற்கு பின்னால் ஆயிஷா அவர்கள் ஒட்டகத் தொட்டிலே இருக்கின்றார் என்று நினைத்து ஒட்டகத் தொட்டிலே வைத்து சென்று விட்டார்கள். ஆனால் தன்னந்தனியாக பாலைவனத்திலே மாட்டிக்கொள்கிறார். பின்னால் வரக்கூடிய படை வீரர் ஒருவர் இவர்களை பார்த்து அஊது பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒட்டகத்தை தாழ்த்தி கொடுக்கின்றார். ஏறுகின்றார்கள், வருகின்றார்கள். ஆனால் நயவஞ்சகர்கள் என்ன செய்து விட்டார்கள்? என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அவரும் தனியா என்ன நடந்தது யாருக்கு தெரியும் என்று சொல்லி அவதூரை புரளியை கிளப்பி விட்டார்கள். அதிலே ஒரு தோழர் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடியவர், அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அனைத்து விதமான பொருளாதாரத்தையும் பற்றி கொண்டு வாழக்கூடியவர், உதவிகளை வாங்கி வாழக்கூடியவர், என்ன செய்து விட்டார்? அவரும் அந்த விஷயத்தை இருக்குமோ என்னவோ தெரியல என்று சொல்லி பரப்ப ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதை தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கின்றார்கள், இனி ஒரு காலம் மிஸ்தஹ் என்பவனுக்கு நான் ஒரு உதவியும் வழங்க மாட்டேன். தன்னுடைய சொந்த மகளை, தன்னுடைய மகளை, அதுவும் நபியின் மனைவி என்று கூட பார்க்காமல் அவதூறு சொன்ன குற்றத்தை செய்தவன், மன்னிப்போமா நாம யாராவது? விடுவோமா நாம யாராவது? அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகிறது திருமறை குர்ஆனிலே. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே சொல்லி தருகிறார், இல்ல நீங்க எடுத்த முடிவு தவறு. வலா யக்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்தஅதி அன் யுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள், அவர்களுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்குவதை நான் செய்ய முடியாது என்று கூறவே வேண்டாம். வல்யஃபு
வல்யஸ்ஃபஹு, அவர்கள் விட்டு கொடுக்கட்டும், அவர்கள் மன்னித்து விடட்டும், அவர்கள் விட்டு கொடுக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன கேட்கிறான் தெரியுமா? நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது என்று முடிவு பண்ணுகிறீர்களா? நான் எதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றீர்களா என்றால், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தர வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா இல்லையா? கேள்வியினுடைய ஆழத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் புரியும் அது. நான் என்கிற என்னை நீங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பார்த்திருப்பீர்கள். ஒரு பேச்சாளர், ஒரு மார்க்கம் படித்தவர், ஒரு மனிதர், ஒரு நல்லவர் என்கிற நிலைமையில நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனால் எனக்குள்ளே நான் எப்படிப்பட்டவன் எனக்கு மட்டுமே தெரியும். என் சிந்தனைகள் எப்படிப்பட்டது, என் செயல்பாடுகள் எப்படிப்பட்டது, மறைவான நேரங்களில் தனித்திருக்கும் போது என்னுடைய செயல்பாடு என்ன, எனக்கும் என்னை படைத்த இறைவனுக்கு தான் தெரியும். அப்ப என்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும், ஒவ்வொரு தவறான செயல்பாடுகளுக்கும், ஒவ்வொரு மோசமான சிந்தனைகளுக்கும் அல்லாஹ் அதை அறியக்கூடியவன். அவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால், மன்னிப்பு தரமாட்டேன் என்று முடிவு செய்து விட்டால் என்ன நடக்கும் சகோதரர்கள்? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று நினைக்கவில்லையா நீங்கள்? ஆமா, நாம் எல்லாம் துஆ செய்றோம். அல்லாஹ்வே, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்து விடியா அல்லாஹ். கேட்கிறோமா இல்லையா? எல்லோரும் கேட்கிறோம். தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், தெரிந்தே நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு மன்னித்து விடு. கேட்கிறோமா இல்லையா? அப்ப தெரிந்து செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால், தெரியாமல் அவர்கள் செய்துவிட்ட தவறை நீங்கள் மன்னிப்பதில் என்ன இருக்கிறது? உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? கேட்கிறான் அல்லாஹ். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், கிருபையான். அந்த தன்மையை கொஞ்சம் நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் இது தேவைப்படுகிறது. நான் ஒரு ஓனராக இருக்கிறேன், ஒரு முதலாளியாக இருக்கலாம். ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய தொழிலாளர்களிடத்திலே எப்படி நான் என்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறேன்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், ஒரு சில அடிமைகள், ஒரு சில தொழிலாளர்கள் எனக்கு உண்டு, என்னை ஏமாற்றுகின்றார்கள், நன்றாக தெரிகிறது. என்னை அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறார்கள், நன்றாக தெரிகிறது. நான் அவர்களை சில நேரம் திட்டுகிறேன், சில நேரம் அடிக்கிறேன். சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரிடத்திலே, சரி, நீ திட்டுகிறாய், நீ அடிக்கிறாய், ஆனால் நீ அடிக்கிற அடி அவர்கள் செய்கிற பாவத்தை விட குறைவானதாக இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ அடிக்கிற அடி அவர்கள் செய்த பாவத்திற்கு சமமாக இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ அடிக்கக்கூடிய ஒரு அடி அவர்கள் செய்கிற பாவத்திற்கு மேலாக இருந்தால், அநியாயமாக இருந்தால் யோசித்துக்கொள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை அதற்கு உன்னிடத்திலே கணக்கு கேட்பான் என்று சொன்னார். இவ்வளவு துல்லியமாக, தெளிவாக யோசிச்சு பாருங்க. நம்மிடத்தில் ஒரு மனிதர் செய்கிற ஒரு தவறுக்கு நமக்கு வரக்கூடிய கோபத்திற்கு அவரை என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த நினைப்பே கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டிய நினைப்பு. ஒருவேளை அவர் செய்கிற அந்த தவறுக்கு அதிகமாக நாம் அவரை திட்டவோ, அவரிடத்தில் நடவடிக்கை எடுக்கவோ செய்திருந்தோம் என்று சொன்னார். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு ஏதாவது விட்டு கொடுத்து விட்டால், மன்னித்து விட்டால், பொறுத்து கொண்டால், அது கோழைத்தனம் என்ற அர்த்தம் அல்ல. அவனுக்கு ஒன்றும் முடியாத நான் செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அவன் விட்டு கொடுக்கிறான் என்று சொன்னால்
இந்த விட்டு கொடுத்தவனுக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை அதிகப்படுத்துவார், அல்லாஹ் அவனுக்கு கண்ணியத்தை அதிகப்படுத்தி விடுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த குணம், அந்த ஒரே ஒரு வார்த்தை அஃபு என்கிற அந்த குணம், அதை பற்றி மட்டும் உங்கள் மத்தியிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. கேட்ட செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய, நல்ல மதிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.